திமுக தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்து வரவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள காங்கிரஸ் எதிர்கொள்ளும் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியை கோபாலபுரம் இல்லத்தில் சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணியை உறுதி செய்த அவர் கடந்த காலத்தைப் போல வரும் காலத்திலும் திமுகவுடன் இணைந்து காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்று தெரிவித்தார். Right from Indira Gandhi's time, Rajiv Gandhi's time, till Sonia Gandhi ji and Rahul ji now, the most dependable partner DMK has always been and shall always remain. Like in the past, we have worked together, we have fought election together, we have formed government together, and I am sure in these coming months and the coming election also we'll fight together, will be one, and I am more than sure that we will form the government under the leadership of DMK party, and DMK, Congress and other allies will be a very formidable combination to defeat other political parties. மேலும் பேசிய அவர் ஆட்சியில் பங்கு என்பது காங்கிரஸ் கட்சியின் இலக்கு இல்லை என்றும் வரும் தேர்தலில் திமுகவை வெற்றி பெற வைப்பதே இலக்கு என்றும் கூறினார். First of all, our goal is that DMK-led government to put in place. That is small thing to be part of the government or not to be part of the government. That is not the only goal. The goal is to form the government under the leadership of DMK. இந்த சந்திப்பின் போது திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி, காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக், தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் உள்ளிட்டோர் அப்போது உடனிருந்தனர்.